சாரா மற்றும் கிசுகிசுக்கும் ரோபோ. சாரா சத்தமாய் மின்னும் ஒரு நகரத்தில் வாழும் 9 வயது சிறுமி கண்டுபிடிப்பாளர். பழைய டின்கள் மின்னும் விளக்குகளை வைத்து அவள் ரோபோ சிப் என்பதை கட்டினாள். அது மின்னல் வேகத்தில் பாயும். ஆனால் சத்தமாக பேசாது. ரகசியங்களை மட்டும் மெதுவாக கிசுகிசுக்கும். ஒரு இரவு மகாநகர கடிகாரம் நின்றுவிட்டது. டிக் டாக் உறைந்து போனது. அதை சரி செய்வோருக்கு தங்க கியர் வழங்குவதாக மேயர் அறிவித்தார். பெரிய கருவிகளுடன் வந்த பெரிய பொறியாளர்கள் முயன்றும் தோல்வியடைந்தனர். அவர்களின் சத்தமான சுத்திகள் கடிகாரத்தின் உள்ளே வாழும் சிறிய மந்திர பறவைகளை பயமுறுத்தின. சாரா மெதுவாக ரோபோசிப்பிடம் கிசுகிசுத்தாள். உன் அமைதியான குரல் அவர்களை அடைய முடியும். நள்ளிரவில் அவர்கள் கடிகார கோபுரம் நோக்கி மெளனமாக சென்றார்கள். பொறியாளர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது ரோபோ சிப் இறகுகள் கூட சிக்கிக் கொள்ளும் அளவுக்கு நெருக்கமான பிளவுகளுக்குள் பாய்ந்து சாரா சொல்லிய கதைகளிலிருந்து பறவைகளின் பாடல்களை மெதுவாக கிசுகிசுத்தது. பறவைகள் விழித்துக் கொண்டு பதிலுக்கு கீச்சிட்டன. கியர்களை சுழலச் செய்தன. டிங் டாங். நகரம் ஒளியால் மின்னியது. பொறியாளர்கள் வியப்புடன் எப்படி? சாரா புன்னகைத்தாள். சத்தம் கேட்காததை மென்மையான மனங்கள் கேட்கும். நீதி. பலம் செய்ய முடியாததை மென்மையான வலிமை சாதிக்கும்.